மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று பிறந்தமை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, நமக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு என்ற நிகழ்ச்சியான ஒரு பெரும் மகிழ்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு சொன்ன உடனே நம் அனைவருக்குமே நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நேரம், நம்முடைய திரு அவையும் என்னாலும் அக்களிக்கின்ற ஒரு பெரும் நாளை கொண்டாடுகின்ற நாளாக இன்று அன்னை மரியாவுடைய பிறப்பை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம் அனைவருக்குமே பிறந்த நாளாக நாம் கொண்டாட வேண்டும். குறிப்பாக இன்று அனைத்து பெண் பிள்ளைகளுடைய தினத்தையும் நாம் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவுடைய பிறப்பை நாம் சற்று அலசி ஆராய்கின்ற பொழுது நாம் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம், பிறந்த நாள் பரிசு நாம் என்ன கொடுக்கலாம் என்று சிந்தித்து பார்ப்போம். என்னென்ன பரிசுகள் நம் எண்ணத்தில் ஓடுகின்றதோ அந்த பரிசையெல்லாம் நாம் அவருடைய பாதத்தில் கொடுக்க ஆசையோடு நாம் ஏங்கி நிற்க வேண்டும். அந்த பரிசு என்ன பரிசு என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பிறப்பு என்று சொன்னால் சாதாரண பிறப்பு, அற்புதமான பிறப்பு, அசாதாரணமான பிறப்புகளை நாம் பார்த்திருப்போம். சாதாரண பிறப்புகளை நாம் நம்முடைய விவிலிய அடிப்படையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஈசாக்கி, எசேக்கி, சாமுவேல், இப்படி ஒவ்வொருவரையும் இறைவனுடைய அந்த அவருடைய திருவுளத்திற்கேற்ப அவருடைய அன்பினாலும் படைக்கக்கூடியதாக அந்த பிறப்பை நாம் போற்றக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. மற்றும் அற்புதமான பிறப்பாகிய அன்னை மரியாவுடைய பிறப்பு தான் நமக்கு இன்று நமக்கு வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வுக்கான எல்லா தேடல்களையும் அன்னை மரியாவுடைய பிறப்பு நமக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஒரு பெண் பிறந்திருக்கின்றார் என்றால் அந்த பெண்ணுடைய அந்த குண அதிசயங்களையும் அந்த பெண்ணுடைய எல்லா நிலைகளையுமே நாம் நம்முடைய எண்ணத்திற்கு கொண்டு வருகின்றோம். ஆனால் அன்றே கடவுள் முன்குறிக்கப்பட்ட ஒரு பெண், அது அன்னை மரியாள். சுவக்கின் அன்னம்மாளுடைய வயிற்றிலே துள்ளி குதித்த அந்த அழகான குழந்தை அன்னை மரியாள். அந்த குழந்தை துள்ளி குதித்த பொழுதே கடவுள் முன்குறிக்கப்பட்டு எந்த ஒரு மாசும் இல்லாமல் அந்த குழந்தையை முன்குறித்து தேர்ந்தெடுத்து இந்த மனுக்குல மீட்புக்கான ஒரு கருவியாக கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஒரு காவியமாக படைத்தார், ஓவியமாக அவர் தன்னுடைய எண்ணத்திலே வரைந்து இந்த உலகத்திற்கு என்றும் ஒரு உன்னத தாயாக அந்த அன்னை மரியாவை கொடுத்தார். அன்னை மரியாவுடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்குமே மிக சிறப்பான ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த அகில உலகமே கொண்டாடக்கூடிய அவருடைய பிறப்பு நம்முடைய இந்திய நாட்டுக்கும் ஒரு சிறப்பாக வேலை நகரிலே அவள் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வு, ஆரோக்கிய மாதாவாக காட்சி கொடுத்து சுகங்களை இன்றும் என்றும் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற அன்னை மரியாளுடைய பிறப்பு நிச்சயம் நமக்கும் ஒரு நிறையான அந்த சுகத்தை தரக்கூடியதாக இருக்கப்படுகிறது. இந்த பாழ்பட்ட உடலானது ஒவ்வொரு நாளுமே நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நோயாளி அந்த மருத்துவரை சந்தித்து எனக்கு காய்ச்சலாக இருக்கின்ற பொழுது அந்த காய்ச்சலை குணப்படுத்துவதற்கான எல்லா யுக்திகளும் அந்த மருத்துவர் அறிந்து எப்படி அந்த நோயாளிக்கு மருந்து கொடுக்கின்றாரோ அதே போல அந்த மருத்துவராக அன்னை, ஆரோக்கிய அன்னை நமக்கும் இருந்து நம்முடைய எல்லா நோய்களிலும் விடுதலை தரக்கூடியவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அதேபோல் அன்னை மரியாவுடைய அந்த தாய் உள்ளத்தை பார்க்க முடிகிறது. ஒரு இளைஞன் ஒருவன் அல்லது ஒரு வீட்டிலே பார்க்கின்ற பொழுது, வேலைக்கு இன்டர்வியூ போயிட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது அப்பா கேட்பார், எவ்வளோடா சம்பளம் என்று கேட்பார். அண்ணன் கேட்பார், நல்லா பதில் சொன்னையா கேட்பார்.
தங்கை கேட்பார், எப்பொழுது நீ போய் வேலையில் சேர்வாய் என்று கேட்பார். ஆனால் அம்மா கேட்பார், நீ சாப்பிட்டியா என்று கேட்பார். இதுதான் தாய் உள்ளத்தை இங்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தாய் உள்ளம் என்பது ஒவ்வொருவருடைய அந்த இல்லத்திலும் நடக்கக்கூடிய தாய்மார்களுடைய சிறப்பு தான் இன்று அன்னை மரியாவுடைய சிறப்பாக இருக்கின்றது. இன்று அனைத்து பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் இன்று பெண்களை நாம் போற்ற வேண்டும். பெண்களுக்கான நிலையிலே அவர்களுக்கான எல்லா நிலையிலுமே உயர்த்தி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று நடக்கின்ற இந்த உலக காரியங்களிலிருந்து பார்க்கின்ற பொழுது நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலுமே பெண்களுக்கு நடக்கின்ற அந்த நிகழ்வுகள், பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்மங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பால் உணர்வுகள், பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற இப்படிப்பட்ட எல்லா துன்பங்களிலிருந்தும் நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில்தான் அன்னை மரியாவுடைய சிறப்பான இந்த பிறப்பு விழாவிலே நாம் அன்னை மரியாவுக்கு நாம் எந்நாளுமே போற்றி இந்த பெண் பிள்ளைகளுக்காக சிறப்பாக நாம் அன்றாடும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கும் எப்படி அன்னை மரியாவுடைய கரத்திலே அந்த இயேசு இருந்தாரோ அதே போல் அவருடைய பிறப்பு அழகாக மாற்ற ஒரு மகத்துவமாக இருந்ததோ, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காகவும் நாம் இந்த சிறப்பான நாளிலே நாம் மன்றாட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் திருவுளம் கொண்ட இந்த அன்னை மரியா நமக்கு கொடுக்கும் பாடம், நாம் எந்நாளுமே அன்னை மரியாவோடு நாம் பயணிக்க வேண்டும். அன்னை மரியாள் நம் உடன் இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு ஆரோக்கியத்தை தருவார் என்பதை நாம் உணர வேண்டும். அன்னை மரியாள் நம் குடும்பத்தில் ஒரு தலைவியாக, நம் குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அன்னை மரியாள் நம்மோடு நமக்குரிய வாழ்வை தரக்கூடியவராக இருக்கின்றார். அந்த வாழ்வை அவர் ஈன்றெடுத்தார். அந்த வாழ்வுதான் இயேசு. அந்த வாழ்வையே நமக்கு ஒவ்வொரு நாளுமே அவர் கற்பித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் அன்னை மரியாவோடு உடனிருப்போம். அன்னை மரியாவுக்கு வாழ்த்தை சொல்லுவோம். அன்னை மரியாவுக்கு நாம் என்ன பரிசு கொடுப்போம் என்றால் நம்மையே முழுமையாக கொடுப்போம். அதுதான், எதேதோ நாம் கொடுக்க வேண்டாம். நம்மையே முழுமையாக பரிசாக அவருக்கு கொடுக்கின்ற பொழுது நம்மை அவர் ஆண்டவரிடம் கொண்டு சேர்ப்பார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற உறுதியான மனநிலையோடு இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு நம்முடைய அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நிலையிலே இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி இறை ஆசீர் பெறுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.